கோடி உன்னை தேடி அந்த பக்கம் நாமோ பார்த்த போது இந்த மந்தாரக்கடி பூவோட பூத்திருந்த அந்த கோடி உன்னை தேடி அந்த பக்கம் பார்த்த போது இருந்த மந்தாரக்கடி பூவோட பூத்திருந்த சொல்ல நாள நீ கொல்ல பின்னாடி கரையோரம் ஊருக்குள்ளே அந்த படி உன்னை தேடி பார்த்த போது இருந்த அந்த அழைச்சை பூவோட பூத்திருந்த ஆபாரம் தோட்டத்திலே அண்ணே ஆளி முவைங்கண்ணே கோவும் போடுங்கண்ணே ஆபாரம் தோட்டத்திலே கூடாரம் போட்டு வைப்பேன் பின்னீர பிடிச்சு வந்து விளக்கா ஏற்றி வைப்பேன் ஆகாச மேகத்தனா புகழ் எரியுது உங்க ஏதோ காலம் கட்டது யாரென்று பார்ப்போம் நமத்திலே தேவகானம் சந்திப்போம் சிந்திப்போம் கனகத்தில் பாட்டு பாடு சாமியா கனகத்தில் பாட்டு பாடு சாமியாரியா மண்ட மேல கொண்ட ஓட்டே கனகத்தில் பாட்டு பாடு கனகத்தில் பாட்டு பாடும் சாமியாரு மண்ட மேல கொண்டு போட்டு சாமியாரு ஊரு சாமியாரை நான் காண தகதிதோ நாளே நான் பார்ப்பேன் நாராயண 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 நமகே நாராயண நமகே சிவாய நமகே நாராயண நமக என்ற மந்திரத்துக்கு இந்த உலகத்திலே உயிர் உண்டு பெருமை உண்டு. ஏன் இடத்துக்கு வந்திருக்கீங்க? சரி, ஏன் இடத்துக்கு வந்துட்டா சிவாய நமக்கு தவிர வேற நாம இங்க ஒழிக்கவே கூடாது. ஓஹோ, பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டையை போடக்கூடிய கூட்டம் நீங்க. சுத்தமா அத்தன் மால் பிரமம் என்று சொல்லக்கூடிய ராமத்தை போடக்கூடியவன் நானு. ஆக ராமம் பெரிதா பட்டை பெரிதா என்று அற்புதமாக பேசக்கூடிய ஒரு மா மனிதரை சந்தித்ததிலே மகிழ்வானி. நாராயண நமகன்னு சொல்லியிருக்கேன். இந்த நாராயண நமகன்னா நாரம் என்றால் நீர், அயனம் என்றால் படுக்கை, திருப்பார் கடல் நீரிலே படுத்து இந்த உலகத்தை காத்து ரச்சித்து வருகின்றார் முருகப்புறம். அதாவது யாரு? திருமால் என்று சொல்லக்கூடிய எனது பாட்டன் நாராயணன். இப்ப இதுலயும் பாருங்களே, அம்மா இன்றைக்கு தமிழகத்தில் 38 மாவட்டம். இந்த நாராயண நமகன்னு இந்த உலகத்திலே முதலாக எடுத்துரைத்தவர் யார் தெரியுமா? யாரு? சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாளுடைய ஆலயத்தில் கோபுரத்தில் ஏறி நாராயண நமகன்னு ராமானுஜர் தான் முதலாக சொன்னார். அவருடைய உடல் இன்றும் ஸ்ரீரங்கத்திலே, திருச்சி மாவட்டத்திலே ஸ்ரீரங்கத்திலே பதப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. அனைவரும் வணங்கி வருகின்றார்கள். மற்றற்ற மகிழ்வு. அங்கே பதப்பத்தி இருக்காங்க. இல்ல நாராயண நமகன் நான் சொன்னேன்ல, அம்மா அதை யார் இந்த உலகத்துல முதலாக சொன்னது நான் சொல்லிட்டேன். ராமானுஜம் சொன்னாருன்னு நீங்க சொல்லிட்டேன்ல. நீங்க என்ன மந்திரம் சொன்னீங்க? நான் சிவாய நமகே. சிவாய நமகன்னு இந்த உலகத்திலே முதலாக சொன்னவர் யாரு? சிவாய நமகன்னு முதல்ல இந்த உலகத்துல சொன்ன யாருன்னா யாரு? அந்த முதல்ல சொன்னார்ல, டேய் முதல்ல சொன்னவர் யார் யாங்கறே அப்புறம் பாரு. முதல்ல சொன்னார்ல அப்புறம் ஐயா சிவாய நமகன்னு முதல்ல சொன்னார்ல. சிவாய நமகன் நான் சொன்னனா? நீங்க சொல்லல. நான் என்ன மந்திரம் சொன்னேன்? நீங்க நாராயண மகே நாராயண மகே நாராயண நமகேன்னு சொல்லியிருக்கேன். இதை சொன்னவர் இந்த உலகத்துல யாருன்னு உள்பட சொல்லிட்டேன். திருக்கோசூர்ல பாலக்கட்டையில நின்றுகிட்டு, பாலக்கட்டையிலடா அறிவு கட்டவனே, அந்த செவர் மேல நின்றுகிட்டு கோபுரத்துல அவர் சொன்னார். சரி,
ராமானுஜன் சொன்னார் நாராயணன். நீங்க சிவாய நமகன்னு சொன்னீங்கல்ல, ஆமா. அதை முதலாக சொன்னவர் யாரு? சிவாய நமகன்னு முதல்ல சொன்னது யாருன்னு கேக்குறீங்க? யாரு? அவரு. அட அவருக்கு பேர் என்னப்பா? அட சிவாய சொன்னார்ல, உங்க பெரியப்பா தானே? யாரு இவரா? பெரியப்பா இல்ல, மாமா. என்னடா முறை மாறி போச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ள. ஆமா, என் மாமா அவர். அப்படியா? சரி, யார் சொன்னது? இவர் சொன்னாரா? உங்க மாமா. அத சிவாய மகன் முதல்ல யார் சொன்னதுன்னா? யார் சொன்னது? யாருன்னு சொன்னது? டேய் பிந்துமுட்டி விநாயகர். டேய், விநாயகருக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்கா? ஐயா ஏய் லூசு பையடா. வேண்டா. இதுக்கு முதல்ல சொன்னது யாரு? சிவாய மகன் யார் சொன்னது? யார் சொன்னா? மாணிக்கம் செட்டியார். டேய், அவர் அதுக்கு பிறகு சொன்னாரா இந்த உலகத்துல முதலாக அந்த பெயரை உச்சரித்தது யாரு? அது இருட்டில் சொல்லப்படாது. ஏய், அது என்ன இருட்டில் சொல்லப்படாதா? அப்ப பகலான்னு சொல்ல முடியுமா? இருட்டில் சொல்லப்படாது, சொன்னா எல்லாரும் தூங்கிடுவாங்க. அப்படி என்ன? இல்ல அவர் பேரைத்தானே சொல்றேன். அவர் சொன்ன ஒரு பேர் தூங்கா மூஞ்சி. டேய், ஏண்டா தூங்க மூஞ்சி போயல? யாரு என்னன்னு கேக்குறேன், அதுக்கு பதில் எங்க நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி யாரு என்னன்னா என்ன சொல்ற நீ? சிவாய நமகன்னு முதல்ல யாருன்னு சொன்னது? யாரு சொன்னது? யாரு சொன்னது? யாரியா சொன்னது? கேளு. அது யாருன்னு சொன்னது? டேய், ஏன்டா ஒரு நாடகம் பார்க்கறது பிடிக்கல உனக்கு? அறிவு கட்டவனே. எங்க முதல்ல சிவாய நமகன்னு சொன்னாங்க. யாரு சொன்னது? அவர்தான் சொன்னவர். அவர் பேர் என்னையா? இப்ப நாடகம் நடக்குதுல, இந்த ஊருக்கு பேர் என்ன? இது இந்த ஊர் அக்கரைக்குறிச்சியா? என்ன? டேய், கோசக்குறிச்சி. இங்க வா. கோசக்குறிச்சி இருக்குல்ல? ஆமா. நாடகம் எங்க நடிக்க போனேன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? கோசக்குறிச்சியில. யார் இந்த நாடகத்தோட ஏஜென்ட் பேர் என்ன? செல்லத்தோர மருதமணி. இருக்கா இல்லையா? 2 பேர் இருக்காங்க. 1 லட்சம் இருக்காங்களா இல்லையா? அப்ப இவங்களுக்கெல்லாம் பேர் இருக்கும்போது சிவாய நமகன்னு முதலாக என்னடா அது சுடுகாட்டுல இருந்து எந்திரிச்சு வந்திருக்கேன். இவர் தான் முதல்ல சொன்னது. எப்படி போனா இருக்கிறவரா? ஏங்க அப்புறம் ஏங்க சிவன் எப்படி ஆளு? சிவன் மயான காத்தாரு. ஆமா, அவர் சிவனோட தங்கச்சி மயன் தான். அட சண்டால பயல. சிவனோட தங்கச்சி மேலடா முட்டா பய. சிவனோட அக்கா மயன். அட சீ, எவ்வளவு ஒரு மயன் வேற தங்கச்சி மயன் வேற. அடடா என்னய்யா? யோ, இது யார் யாது? இவர்தான். என்ன பாதியிலே வேலையை விட்டு வந்த மாதிரி இருக்கு? ஏய்யா, வேலை முடிஞ்சா இல்ல பாதியில விட்டு வந்துட்டியா? பாதியில பல்ட்டி அடிச்சிடாம ஊன்றோம்னு வைக்க இருச்சே. சிவாய நமகன்னு சொன்னது. ஏய், சிவாய நமக சொன்னது யாருன்னு தெரியாது முட்டா பயல. என்னடா பேசுற? எதுக்கு நீ எல்லாம் வந்த? முதல்ல சிவாய நமகன்னு சொன்னது யாரு? யாரு சொல்லு? யாருன்னு சொல்லு. தெரியுமா தெரியாதா? இவர் தான்டா சொன்னாரு. இப்ப அட அண்டா அறிவு கட்டவங்களா? ஏண்டா அறிவு இருக்கா? சோத்தீங்களா? ஏய், அவன் யார்? உன் தம்பியா? இவன் யார்? உன் அண்ணனா? எங்க அண்ணன் என் தங்கச்சியை கட்டியிருக்கு. சீ, என்னது தங்கச்சி கட்டியிருக்கீங்களா? என்னடா முறகட்ட குடும்பமா இருக்கு? முறகட்ட குடும்பம்ல. எங்கோட சொத்து வத்தெல்லாம் அர்த்தம் நம்ம ஏன் கொடுக்கணும்? அட சீ, நம்ம வளர்த்த ஆளாக்கி பேராக்கி அதுக்கு நகை நட்டு போட்டு பிரிச்சு மயிறு அது என்னன்னு சொல்லுவாங்க எல்லாம் வாங்கி அவங்க தண்ணியை போட்டு அடிச்சு விரட்டி விளக்கு வாங்கலாம். அப்படி பேசக்கூடாது. இல்ல அவ்வளவு வளர்ப்பு வளர்த்து அந்த பிள்ளைய அடுத்த வீட்டு கட்டிக்கிட்டு அங்கே இழுச்சாங்களா? இல்ல கேனப்பாங்களா? அதனாலதான் எங்க அண்ணன் கட்டிட்டேன். அப்ப அவரு தங்கச்சிய? அவர் தங்கச்சியை நான் கட்டிருக்கேன். ஏன்னா வெக்கம் கட்டவங்களா? என்னடா முறையுது? என்னடா தலையுது? எங்கேயுமே போக கூடாது. ஓ, சொத்துடா. நல்ல வேலையா போச்சு. அதையும் வேற வச்சு அவரம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா? சரி, இருக்கட்டும். சிவாய நமகன் உங்க தம்பி தான் சொன்னேன். சிவாய நமகன் இந்த உலகத்துல முதலாக எந்த பாடல்கள இல்ல எந்த கோபுரத்திலேயாவது ஏதாவது ஒரு ஆலயத்திலயோ சொன்னவர் யாரு? சிவாய நமகன் முதல்ல சொன்னவர் யாருன்னா நம்ம மணப்பாறை முனியா கோயில் மேல 2 ஒரு ஆள் சொன்னார். டேய், அது அதுக்கப்புறம் சொன்னது. இந்த உலகத்துல முதலா அட்ரா அவன மண்டையில போடுறேன். என்ன கேக்குறாரு? எப்படி இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு ஒரு கருத்தான கேள்வி சொல்ற விஷயம் இல்லையா? யாராரோ வர்றாங்க, என்னென்னமோ கேக்குறாங்க. ராமாயணம் மகாபாரதம் 10 பாட்டு நொட்டு தொகைண்டு. அவர் எப்படி கேக்குறாரு? சிவாயம் சிவன் தான் நம்மளோட ஆரம்ப கடவுளே. அவர் தான் நம்மளுக்கு உண்மை சாமி. யோ, சிவன் தான் நம்ம விடக்கூடிய மூச்சு. அதான் நான் சொல்லிட்டேன். ஆமா, உயிர் மூச்சு போச்சு. அப்படி ஒரு மூச்சா உயிரா இருக்கக்கூடிய சிவனை பத்தி கேக்குறாரு. என்ன பேச்சு பேசுற? என்னடா பேச்சு பேசுற? அறிவு இருக்கா? முதல்ல எந்த கோபுரத்துல ஏறி பாடினார்? யாரையா முதல்ல இந்த உலகத்துல சொன்னவர் யாரு?
முதல்ல கோபுரம் தானே. ஐயோ நான் கோபுரம்னு சொல்லல. ஒண்ணு பாடல்ல சொல்லிருக்கணும், இல்ல கோபுரத்துல சொன்னாரா? ஏதாவது